அம்மா வீட்டை விட்டு போனதும் என் அப்பா உலகத்தை விட்டே போயிட்டாரு. என் நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, வேலை போச்சு, வீடு போச்சு, எல்லாமே போச்சு. ஆனா உன் அம்மா ஏதாவது ஒரு இடத்துல அவ விரும்பி ஏத்துக்கிட்டவரோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்கிற நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. ஆனா இப்போ அவ என் ஜெயில இருக்கா. உன்னை ஏன் என்கிட்ட அனுப்பி வச்சிருக்கா? அவ நம்பி போனவன் என்ன ஆனா? மாமா, நான் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லாம துணியும் தைக்காம என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல அண்ணே, பாப்பாவோட மீதி சுடிதார்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி. இந்த கொடுங்க அண்ணே. மொத்தம் 2900 ரூபாய் சொன்னீங்க. துணியை கொடுத்தப்ப 700 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தேன். அப்புறம் லைனிங் கிளாத் கொடுத்தப்போ 500 ரூபாய் கொடுத்தேன். நேத்து ஒரு சுடிதார் வாங்கிட்டு போனப்போ 400 ரூபாய் கொடுத்தேன். இந்தாங்க பேலன்ஸ் 1000 ரூபாய். ஒரு நிமிஷம், நீங்க சொன்ன கணக்கு படி 1000, 400, 500, 700 எல்லாத்தையும் சேர்த்தா 2600 தானே வருது. மொத்தம் 2900 ரூபாய்னா நீங்க இன்னும் 300 ரூபாய் கொடுக்கணுமே. ஐயோ ஆமாண்ணே, சாரி, ஏதோ ஞாபகத்துல நான் தான் தப்பா சொல்லிட்டேன். சாரி, நான் வரேன். இப்ப சரி. வரேம்மா. சுடர், உங்க அம்மா மாதிரியே நீயும் நல்லா கணக்கு பாக்குற. ஜெயில்ல சாவித்ரி மேடம் கூட இப்படிதான் சொல்வாங்க. சுடர், இத பாரு, இனிமே நீ ஜெயில்னு சொல்லவே கூடாது. இப்ப நீ இருக்கிற என் வீடு தான் உன் வீடுன்னு சொல்லணும். நான் ஜெயில்ல தானே இருந்தேன், அதானே என் வீடு. பொய் சொல்லக்கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க. இல்லம்மா, உன்னை நான் பொய் சொல்லல. இனிமே யாரு கேட்டாலும் நீ சண்முகம் வீட்டு பொண்ணுன்னு தான் சொல்லணும், வேற எதுவும் சொல்லக்கூடாது. சரி. இத பாரு, அம்மா ஜெயில்ல இருக்கிற விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? சரி மாமா. டேய், என்னடா இது? எதுக்கு உனக்கு இவ்ளோ கோவம்? ஏந்திரி. அம்மா, என்ன எப்பதான் டியூஷன் அனுப்புவீங்க? போன வருஷத்துல இருந்து அனுப்புறத சொல்லி என்ன ஏமாத்திட்டே இருக்கீங்க. ஏன்டா டியூஷன் படுத்தி எடுக்கற? தியா எல்லாம் டியூஷனுக்கு போய் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கறா? அவ படிப்பா, ஆனா என்ன டியூஷனுக்கு அனுப்புனாதான் நல்லா படிக்க முடியும். டேய், உங்க அப்பா வாங்குற தைய கூலிக்கும் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதே பெரும்பாடா இருக்கு. இதுல டியூஷன் வேறயா? என்ன டியூஷனுக்கு அனுப்பலன்னா நான் படிக்கவும் மாட்டேன், ஸ்கூலுக்கும் போக மாட்டேன். டேய், என்னடா இங்க வந்து உட்கார்ந்துட்ட? வந்து படிப்பா. முடியாது. எங்க பாரு தருண், நீ படிக்கலனா கடுப்பாயிடுவேன் நானு. அடிச்சாலும் சரி, நான் வர மாட்டேன். டேய் தருண், சரிடா சரி, அடுத்த மாசத்துல இருந்து உன்னை நான் டியூஷன்ல சேர்க்கிறேன். நிஜமாவா? நிஜமாதான்டா. சத்தியம் பண்ணுங்க. சத்தியம். வா வரேன். போய் ஹோம்வொர்க்க முடி. தியா, நீயா என்னோட ஹோம்வொர்க்லாம் முடிச்ச? இல்லையே, நானே இப்பதான் என்னோட ஹோம்வொர்க்க முடிச்சிட்டு வந்தேன். அப்ப யாரு செஞ்சிருப்பா? சுடு, நீயா என்னோட ஹோம்வொர்க்லாம் செஞ்ச? ஆமா. நீ ஜெயில் ஸ்கூல்ல தானே படிச்ச, அதுவும் 4th ஸ்டாண்டர்ட். அப்புறம் எப்படி? எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். மேத்ஸ், சயின்ஸ், தமிழ்ல எல்லாம் நான் தான் ஃபுல் மார்க் எடுப்பேன். 5th ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ் கூட நான் ஜெயிலே படிச்சிருக்கேன். ஓ, வேற என்னெல்லாம் உனக்கு பிடிக்கும்? படிக்கிறது பிடிக்கும், படம் வரையறது பிடிக்கும், செஸ் விளையாட பிடிக்கும், டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும். சூப்பர், நான் நல்லா பாட்டு பாடுவேன். நீ டான்ஸ் ஆடுறியா? ஓகே. ஜெயிலாயா? அழகே அழகே அந்த பாட்டு பாடுவாங்க, நான் ஆடி இருக்கேன். நீ பாடுறியா? தெரியும், நான் பாடுறேன். சூப்பர், சூப்பரா ஆடுன, நல்லா படிக்கிற, நல்லா டான்ஸ் ஆடுற. நீயும் எங்க கூட ஸ்கூலுக்கு வரியா? டேய், உன்னை ஸ்கூல்ல சேர்த்து டியூஷன் அனுப்புறதுக்கே படாத பாடுபடுற. இதுல இவள வேற ஸ்கூல்ல சேர்க்கணுமா? ஒழுங்கா வந்து சாப்பிட்டு தூங்குங்க. சொல்லு சுட, ஸ்கூலுக்கு வரியா? ஸ்கூல்ல சேரணும்னா ஃபீஸ் கட்டணும்ல. எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்? சரியா தெரியல, ஆனா நிறைய கட்டணும்னு சொல்லுவாங்க. நாங்களும் அப்பப்ப கட்ட முடியாம கிளாஸுக்கு வெளியே நிப்போம். அப்படியா? நான் எப்படி உங்க ஸ்கூலுக்கு வர முடியும்? ஒண்ணு பண்ணலாம், தினமும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹோம்வொர்க் பண்ணலாம். அப்போ நீ லெசன்ஸ் எல்லாம் அப்படியே படிச்சுப்பல. சரியா? நல்ல ஐடியா. சுடர், நீ இனிமே சோகமாவே இருக்க கூடாது, ஓகேவா? இந்த மாதிரி ஹாப்பியா இருக்கணும். அம்மா ஞாபகம் வந்தாதான் நான் சோகமாயிடுவேன். நீ சிரிச்சுட்டே இருந்தாதான் கியூட்டா இருக்க. எங்க வீட்டுக்கு வந்த கியூட்டான கெஸ்ட் நீ. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட இத நான் சொன்னேன். இனிமே நீயும் என்னோட ஃப்ரெண்டு தான். அம்மு, நானும் தருணும் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து ஹோம்வொர்க் பண்ணோம் அம்மு. அப்புறம் நானும் தருணும் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். எல்லாருமே என்ன நல்லா பாத்துக்கிறாங்க அம்மு. ஆனா நீ தான் இங்க இல்லையே. சாப்பிட்டியான்னு கூட தெரியல. சரி வா, நம்ம தூங்கலாமா? இங்க பாரு தங்கம், நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. நான் உனக்கு பாரதியார் பாட்டு சொல்லி கொடுத்திருக்கேன்ல, பொண்ணுங்க எப்படி எல்லாம் தைரியமா இருக்கணும்னு. அந்த பாட்டுல எழுதியிருக்காரோ அதே மாதிரி நீயும் தைரியமா இருக்கணும். இந்த பொம்மைய நானு நினைச்சு நீ தூங்கும் போது உன் பக்கத்துலயே வச்சுட்டு தூங்கு. தியா, தருண் ரெடியா? சீக்கிரம் வாடி. ரெடிமா. தருண் சீக்கிரம் வாடா. ஓகேமா. டேய், ஐடி கார்டு எங்கடா? கரெக்ட், நான் ஒழுங்கா கொண்டு வந்து இங்க வைக்க மாட்டியா நீ? கிளம்பு கிளம்பு. சுடர், அழகா இருக்கு இந்த பொம்மை. யாரு இது? இது என்னோட அம்மா. சூப்பரா இருக்கு சுடர். இது அப்பா கிட்ட சொல்லி டிராயிங் போட்டோ எடுக்க சொல்றேன். தருண், ஸ்கூலுக்கு போணும், ஏற்கனவே லேட் ஆயிடு. வா போலாம். சுடர், நான் கிளம்புறேன். அப்பா கிட்ட சொல்லி போட்டோ எடுக்க சொல்லு. என்னம்மா? இங்க பாருங்க. யார் சுடர் இது? அம்மா முகத்தை வரைஞ்சிருக்கேன் மாமா. நீங்க போட்டோ எடுக்கிறீங்களா? எடுங்க மாமா ப்ளீஸ். எடுக்கிறேன்.
என்ன பண்ணி வச்சிருக்க சரளா? அந்த கோலத்துல இருக்கிற உங்க தங்கச்சியோட முகத்தை பூஜை பண்ணி ஆராதிக்க சொல்றீங்களா? யார் முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கணும் அவ முகத்தையே நாள் முழுக்க பாக்குற மாதிரி கோலமா போட்டு வச்சிருக்கா. அத நீங்க போட்டோ எடுக்க போறீங்க. இத பாரு, இனிமே கோலம்னு போட சொன்னா கோலம் மட்டும் தான் போடணும். உன் அம்மா முகத்தை எல்லாம் வரைஞ்சு வைக்க கூடாது சொல்லிட்டேன். நீ வாமா நம்ம கடைக்கு போவோம். அவ வீட்லயே இருக்கட்டும், நிறைய வேலை இருக்கு. நீங்க கிளம்புங்க. அபி மேடம், அபி நான் மும்பைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போறேன். மேடம் என்ன சொல்றீங்க? இன்னையில இருந்து புதுசா டெப்டி ஜெயிலர் வருவாங்க. உன்கிட்ட சொல்லிட்டு கிளம்பணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். மேடம் சுடரும் நீங்களும் தான் எனக்கு பக்க பலமே. இப்ப நீங்களும் என் கூட இல்லனா நான் ரொம்ப உடைஞ்சு போயிடுவேன் மேடம். கொலை வழக்குல கைதாகி ஆயுள் தண்டனை கைதியா நீ இந்த ஜெயிலுக்குள்ள வந்திருந்தாலும் உன் மேல எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குதா. உனக்கு இந்த நிலைமை வராம இருந்திருக்கலாம். சரி, நான் கிளம்புறேன். நீ தொடர்ந்து படி. நீ படிக்கிறதுக்கு என்னால என்னெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அதை நான் உனக்கு செய்வேன். சரியா? நான் வரேன். புதுசா வரப்போற மாதவி மேடம் எப்படி இருப்பாங்களோ தெரியல. இனிமே இங்க லேடி ஹிட்லர் ராஜ்யம்தான். ஏய் என்ன சொல்ற? மாதவி மேடம் ரொம்ப டெரரா? மாதவி மேடத்தை பத்தி சொல்லல. 12 வருஷத்துக்கு முன்னாடி செல்லுல ஒரு கைதியோட டெத் கேஸ்ல சஸ்பெண்ட் ஆகி இருந்து வேற ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போன அந்த டார்ச்சர் பேர்வழி காஞ்சனா தான் இனிமே நம்ம சீஃப் வார்டனா. அடக்கடவுளே, அவங்க வந்தா நம்மளே கைதி மாதிரி தானே ட்ரீட் பண்ணுவாங்க. அப்ப கைதிங்க நிலைமை அவ்வளவுதான். ஐயோ, நினைக்கவே பயமா இருக்கு. எனக்கே இப்படி தொடர்ந்து சோதனையாவே இருக்குன்னு தெரியல குமுதா. மேம் இருந்தா சுடரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். இப்ப அதுக்குமே எந்த வழியுமே இல்லாம போயிடுச்சு. ஏய், என்னடி சாவகாசமா பார்க்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாதிரி அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? வார்டன் வரது கூட கண்ணு தெரியலையா? சாரி மேடம், நான் போய் மாதவி மேடத்தை மீட் பண்ணிட்டு வந்து உங்களை பாக்குறேன். இப்படியே இதே இடத்துல நான் வர வரைக்கும் ஒரு அடி கூட நகராம நிக்கணும். கேப்டன்